வணக்கம். காலிஃப்ளவர் 65 எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஒரு முழு பூ எடுத்திருக்கேன். இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 300 கிராம் அளவு எடுத்திருக்கேன். நான் அந்த பூவிலேருந்து பாதி அளவு தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கட் பண்ணி வச்சுருக்க பூவை இதில் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கணும்னா இதில் பூச்சி ஏதாவது இருந்தாலும் வெளியில் வந்துடும். ரொம்ப வேக விட வேண்டாம். ஒரு கொதிக்க விட்டு வடிகட்டிக்கலாம். கொதிச்சிருச்சு, வடிகட்டி எடுத்துக்கணும். மசாலா அரைக்க இஞ்சி பூண்டு, ஒரு துண்டு பட்டை, 6-7 கிராம்பு, 4 ஏலக்காய். இதுக்கு பதில் கரம் மசாலா இருந்தாலும் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், 2 கரண்டி அளவு எடுக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். பெரிய எலுமிச்சை பாதி, 4-5 கொத்து கருவேப்பிலை, முந்திரி பருப்பு கொஞ்சம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை 1-2 உடச்சி எடுத்துக்கணும். பொரிக்க தேவையான அளவு எண்ணெய், அரைச்ச மசாலா, எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விடணும். பூ வடிகட்டிட்டு ஆற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்க்கலாம். நல்லா கலந்து வைக்கணும். கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்றேன். கருவேப்பிலையை சேர்த்துருக்கேன். புதினா மல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரை நல்லா ஊற வைக்கணும். அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா சேரும். கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், சோள மாவு 2 டேபிள் ஸ்பூன். இதை தனியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை அப்படியே கலந்து எடுத்துக்கணும். இது ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவை சேர்த்து கலந்துக்கிறேன். கலந்து வச்சுருக்க மாவு, முந்திரி பருப்பு, எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா பொரிச்சிடலாம். நல்லா சிவக்க மொறுன்னு வந்ததும் எடுத்துட வேண்டியதான். இந்த முந்திரி பருப்பு போட்டால் சேர்த்து சாப்பிடல மொறுன்னு நல்லா சுவை அதிகமாக இருக்கும். இதே இதில் கலராக வேணும்னா எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். பீட்ரூட் எடுத்துட்டு துருவி எடுத்திருக்கேன். இதில் இருந்து கொஞ்சமாக தான் எடுத்து துருவி எடுத்திருக்கேன். இந்த அளவு போதும். இதை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கே இவ்வளோ சாறு கிடைக்குது. இப்போ இதை கலந்து வச்சுருக்க மாவில் சேர்க்குறேன். அது நல்லா கலந்து எடுத்துக்கணும். பத்தாததுக்கு இதை அரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வேக வச்ச பூவை இதில் சேர்க்குறேன். ஏற்கனவே சொல்லியிருக்க அதே விதம் தான். இதில் கலர் மட்டும் சேர்த்துருக்கேன். தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் மொறுன்னு இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா சீக்கிரம் பதன்னு ஆயிரும். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். இந்த பீட்ரூட் சாறு சேர்க்குறனால அது இனிக்காது. கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ கலர் எதுவும் சேர்க்காம காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. செயற்கையாக கலர் சேர்க்காம இயற்கையான கலர் சேர்த்து இந்த மாதிரி செய்யலாம். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. நன்றி.